வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. இன்னைக்கு நம்ம பிபிஎல்ல ஃபைனல் மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போறோம். ஹோபர்ட் ஹரிக்கன்ஸ் வெர்சஸ் சிட்னி தண்டருக்கான மேட்ச். இந்த மேட்ச் வந்து திங்கட்கிழமை மதியானம் 1:45 ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எல்லா மேட்சுக்குமே ஆல்மோஸ்ட் வந்து வீடியோஸ் வந்து கொடுத்துருந்தோம். நீங்க நல்லாவே சப்போர்ட் பண்ணீங்க, குறையாம எல்லாருமே கேட்டபடி எல்லாருமே ஷேர் பண்ணீங்க, லைக் பண்ணீங்க. ஸோ எல்லாருக்குமே நன்றி. ஸோ இதுதான் நம்மளுடைய இந்த வருஷம் பிபிஎல் சீசனுக்கான கடைசி ப்ரெடிக்ஷன் வீடியோவா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டிப். ஏன்னா இந்த மேட்ச் வந்து நான் ஸ்குவாட் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நான் வந்து வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஒருவேளை ஏதாச்சும் ஒரு அப்டேட் இருந்தா, கடைசி நிமிஷத்துல அப்டேட் இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு டெலகிராம்ல ஷேர் பண்ணிடுறேன். அது போக ஃபைனல் டீம் எல்லாமே நீங்க மறக்காம டெலகிராம் சேனல்ல நீங்க பாத்துக்கலாம். ஃப்ரீயாவே ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல நீங்க இன்னமும் நம்மளுடைய ஃபேண்டசி எக்ஸல் நம்ம ஆப்ல ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு ஆப் தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம 100% உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி அண்ட் டிடிஎஸ் வந்து ஃப்ரீயா தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது போக நீங்க நினைச்சீங்கன்னா வெறும் ஒரு 30 செகண்ட்ல உங்களுடைய வின்னிங்ஸ் வந்து வித்ட்ராவல் பண்ணிக்க முடியும். முக்கியமான சீரீஸ்க்கு இப்படி இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போலாம் கொடுக்குறாங்க. நமக்கு வந்து அப்கமிங்ல சாம்பியன்ஸ் டிராஃபி வேற நமக்கு வந்து இருக்கு. அது போக உமன்ஸ் பிபிஎல் வந்து உமன்ஸ் ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ எல்லாத்துக்குமே நல்ல லீடர் போர்டு கொடுக்குறது காத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் நீங்க எக்ஸல்ல ஒரு வாட்டி கூட ஜாயின் பண்ணல அப்படின்னா ஒரு டைம் ஜாயின் பண்ணி சும்மா கூட ஆப்பை போய் விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு எப்படிலாம் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா கான்டெஸ்டோட இதெல்லாம் சூப்பரா இருக்கும். நீங்க மினி லீக்னு தனியா பார்க்கலாம், மெகா லீக்னு தனியா பார்க்கலாம், ஸ்மால் லீக்கு தனியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய கான்டெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸலோட ஸ்பெஷல் லீக்னு சொல்லி 10ல 1வது வந்தா பிரைஸ், 20ல 1வது வந்தா பிரைஸ்ங்கிற மாதிரி நிறைய கான்டெஸ்ட் வந்து புதுசா கிரியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டைம் வந்து போய் பாருங்க. இன்வைட் கோட் வந்து லெட்ஸ் பிளே பயன்படுத்திக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. இப்போ நம்ம வந்து ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். இந்த ஃபைனல் மேட்ச் வந்து ஹோபர்ட்ல வந்து நடக்குது. இந்த ஹோபர்ட் பிச்சை பொறுத்த வரைக்கும் நீங்க பாருங்க, the average first inning score this venue in 5 matches. நமக்கு இந்த ஹோபர்ட்ல இந்த பிபிஎல் சீசன்ல 6 மேட்ச் நடந்திருக்கு. ஆனா லாஸ்ட் 5 மேட்ச் ரிசல்ட் பேஸ் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு 164 ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ற டீமோட சராசரியான ஸ்கோர் வந்து ஒரு 164 இருக்கு. அதே போல இந்த பிட்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னா போத் பவுலர்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணி இருக்கு, பேட்ஸ்மேனுக்கும் ஏதாச்சும் ஒரு வகையில வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஃபுல்லா பேட்ஸ்மேனுக்கு அட்வான்டேஜ், பவுலருக்கு அட்வான்டேஜ் அப்படிலாம் இல்ல, போத் ரெண்டு பேருக்குமே ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு இருக்கிறாங்க. இந்த சீசன்ல 6 மேட்ச் வந்து நடந்திருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பெர்த் வெர்சஸ் ஹோபர்ட், ஹோபர்ட் வெர்சஸ் சிக்ஸர்ஸ், அடிலைட் வெர்சஸ் சிக்ஸர்ஸ், சிட்னி தண்டர் வெர்சஸ் ஹோபர்ட், அந்த மேட்சும் பாத்துக்காங்க எப்படி நடந்திருக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த ரெண்டு டீம் தான் அகைன் வந்து மோத போறாங்க. மெல்போர்ன் ரெனகட்ஸ் வெர்சஸ் ஹோபர்ட், சிட்னி சிக்ஸர்ஸ் வெர்சஸ் ஹோபர்ட். இந்த பிட்ச்ல இது வரைக்கும் 6 மேட்ச்ல 6 அவுட் ஆஃப் 6 வந்து ஹோபர்ட் வந்து வின்னிங். இந்த சீசன்ல 6 மேட்சுக்கு 6மே ஹோபர்ட் வந்து அவங்க ஹோம் பிட்ச்ல வந்து தோத்ததே கிடையாது. 7வது மேட்ச் விளையாட போறாங்க, தோப்பாங்களா ஜெயிப்பாங்களான்னு தெரியாது. அதே போல இந்த சீசன்ல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோபர்ட்டுக்கும் சிட்னி தண்டருக்கும் ஒரு மேட்ச் வந்து ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருக்கு. அதை ஒரு எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கலாம். அந்த மேட்ச்ல சிட்னி தண்டர் வந்து 164 ரன் அடிச்சாங்க. ஆனாலும் 165 ரன் அடிச்சு ஹோபர்ட் தான் வின் பண்ணி இருக்காங்க. இதுல வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட்லாம் பாக்குறதே இல்லை. அவங்க ஹோபர்ட் விளாண்டாலே அவங்க ஈஸியா வின் பண்ணிடுறாங்க. இந்த மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க, இதுல செகண்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பேட்டிங், ஃபர்ஸ்ட் பேட்டிங் அண்ட் இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பேட்டிங். ஆல்மோஸ்ட் அவங்க வந்து 6 மேட்ச்ல மொத்தம் 6 மேட்ச் 4 மேட்ச் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க, 2 மேட்ச் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணி வின் பண்ணியிருக்காங்க. எப்படியோ ஹோபர்ட் வந்து நல்லா வின் பண்ணியிருக்காங்க. அதே போல லாஸ்ட் 5 மேட்ச்ல 6 மேட்ச் கிடையாது, லாஸ்ட் 5 மேட்ச்ல ஃபாஸ்ட் வந்து 36 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்க. ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும் 16 விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா எடுத்திருக்கிறாங்க. ஸோ 16, 26, 36 ஒரு 20 விக்கெட் வந்து வித்தியாசப்படுது வெறும் 5 மேட்ச்லே. அப்படிங்கும்போது உங்களுக்கு ஃபாஸ்ட்டுக்கு வந்து இந்த பிட்ச்ல வந்து நல்ல சப்போர்ட் இருக்குன்னு நீங்க வந்து பார்க்கணும். ஏன்னா ஆவரேஜ் பாருங்க 29, எக்கனாமியும் ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. ஸோ அதனால ஃபாஸ்ட்டுக்கு வந்து நல்லாவே விக்கெட்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. பிட்ச் ரிப்போர்ட் கம்ப்ளீட்டா தெளிவா கொடுத்துருக்கோம், பார்த்துக்கோங்க. இப்போ
ரீசன்ட் ஃபார்ம்ஸ் வந்து நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டியது இருக்கு. ரெண்டு டீமோட ரீசன்ட் ஃபார்ம்ஸ் வந்து பார்த்தரலாம். ஏதாச்சும் ஒரு பிளேயர் ஸ்குவாட்ல மிஸ் ஆனாங்க அப்படின்னா கண்டிப்பா டெலிகிராம்ல அப்டேட் பண்ணிடுறேன். இங்க பாருங்க, கலாப் ஜீவலை பொறுத்த வரைக்கும் ஒரு மேட்ச் ஆடுறாரு, ஒரு மேட்ச் ஆடல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்ம்ல ஆடுறாரு. அண்ட் மிச்சல் ஓவன் எப்பவும் போல பயங்கரமான ஹார்ட் ஹிட்டர், அந்த பவர் பிளே ஹிட்டர் அப்படின்னு வைக்கலாம். ஏன்னா அந்த பவர் பிளேல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணிடுறாரு. அது போக முதல்ல ஒரு 2-3 மேட்சா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா பவுலிங் ஆப்ஷன் எடுத்தாரு. 2 ஓவர் 3 ஓவர் 4 ஓவர்னு. லாஸ்டா அவர் இப்போ வந்து பெருசா பவுலிங் எடுக்கல. லாஸ்ட் மேட்ச்ல ரீசன் அவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு 5 பவுலிங் ஆப்ஷன் இருக்குது டீம்ல. ஜோர்டானி, எலிஸ், மெரிடித், கெனானு, அதுக்கப்புறம் வந்து பீட்டர் ஹேஷ்லகு அப்படின்னு சொல்லக்கூடிய 5 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. இருந்தாலும் 6வது ஆப்ஷன்ல நிகில் சௌத்ரி வர்றாரு, 7வதா மிச்சல் ஓவன் வர்றாருங்கும் போது பவுலிங் பண்றதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் குறைவு. அண்ட் பென் மெக்டர்மெட் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. அது போக ஒரு 2 மேட்ச் வந்து அதுக்கு முன்னாடியும் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. மேத்யூ வைடு சொல்ற லெவலுக்கு தான் இந்த சீசன்ல பெருசா ஆடல. நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 27 ஒரு 36 தான் அவரோட ஹையஸ்ட் ஸ்கோரா இருக்கு. நிகில் சௌத்ரி பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஏதாச்சும் ஒரு இதுல ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துட்டு இருந்தாரு. லாஸ்ட் மேட்ச் அவருக்கு பேட்டிங் வாய்ப்பு பெருசா கிடைக்கல, பவுலிங்ல 2 ஓவர் பண்ணாரு. ஒரு ஃபிளாப்பான ஃபேண்டசி பாயிண்ட் தான் வாங்கி கொடுத்தாரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த சீசன்ல ஃபிளாப்பான ரிசல்ட் வாங்கியிருக்காரு. டிம் டேவிட் அந்த 20+ ரன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா ஸ்கோர் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. ஜோர்டான் முன்ன மாதிரி இல்ல, லாஸ்ட் 2 மேட்சா ஜோர்டான் விக்கெட் எடுக்கல. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ அவருடைய செலக்டட் பெர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாயிருச்சு. பட் ஒரு நல்ல ஒரு பவுலரா தான் இருக்கிறாரு. அடுத்து எலிஸ் விளாண்ட எல்லா மேட்சுமே மினிமம் ஒரு விக்கெட் கேரண்டி. மெரிடித்தும் அதே போலதான் எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. கெனான் லாஸ்ட் 2 மேட்ச்ல ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு. பீட்டர் ஹேஷ்லோகு அவர் பெருசா விக்கெட் எடுக்கல, ஓவரும் 2 ஓவர் 3 ஓவர் தான் பவுல் பண்றாரு. இங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய சிட்னி தண்டர் டீமை பொறுத்த வரைக்கும் ஜாஷன் சாங்கா தான் உள்ள ஆடுறாரு. லாஸ்ட் மேட்ச் ஒரு 30 ரன் ஸ்கோர் பண்ணாரு. வார்னர் வந்து இந்த ஒரு 4 மேட்ச் நல்லா ஆடினாரு. மீதி எல்லா மேட்சுமே ஃபிளாப்பான ரிசல்ட் தான் கொடுத்துட்டு இருக்காரு. இருந்தாலும் 95 பேர் வந்து வார்னர் செலக்ட் பண்ணதான் செய்யறாங்க. மேத்யூ கில்கிஸ் எப்போ நான் சொல்றதுதான் அந்த 20+ ரன் ஸ்கோர் பண்றாரு. பில்லிங்ஸ் எதிர்பாராத விதமா லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு 42 ரன் சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு அகைன்ஸ்ட் அடிச்சிட்டாரு. அவர் எப்பவுமே அந்த 20+ ரன் தான் ஆடுவார். லாஸ்ட் மேட்ச் தான் இருக்கிறதுல இந்த சீசன்ல ஒரு 2வது ஹையஸ்ட் ஸ்கோரா ஆடினாரு. அடுத்து இவரும் பாத்தீங்கன்னா பெருசா லாஸ்ட் மேட்ச் கூட ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணலாம் நினைச்சு, ஆனா யூஸ் பண்ணல, நல்ல வேலை. பட் எந்த ஒரு மேட்சுமே பெருசா ஆடுறது இல்லை. அதுக்கு ஜார்ஜ் ஹார்டன் கூட பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் வர்றாரு. கிரீன் பேட்டிங் பிளஸ் பவுலிங் ஆப்ஷன் வர்றாரு. நமக்கு வந்து ஓரளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 பேரையுமே இன்னைக்கு மேட்ச்ல கொஞ்சம் நீங்க போக்கஸ் பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒருவேளை சிட்னி தண்டரோட டாப் ஆர்டர்ஸ் சொதப்பிட்டாங்கன்னா இவங்களுக்கு ஒரு 15வது ஓவர்ல பேட்டிங் வந்தாலும் இந்த மாதிரி ரன் அடிச்சா போதும். 15 ரன் இந்த 4 ஓவர் பவுலிங் பண்ணி கிரீன் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னா செம்ம ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்துருப்பாரு. அதனால அந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்து தன்வீர் ஷாங்கா 4 ஓவர் கட்டாயம் பவுலிங் பண்ணுவாரு. லாஸ்ட் மேட்ச் தான் விக்கெட் எடுக்காம போயிட்டாரு. அதுக்கு முந்தின 2 மேட்சா விக்கெட் எடுத்தாரு. டாம் ஆண்ட்ரூஸ் 7க்கு 7 மேட்ச் கிட்ட விக்கெட் எடுத்தாரு. 8க்கு 8 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. லாஸ்ட் 2 மேட்சா 2 விக்கெட் ஸ்கோர் பண்றாரு. நாதன் மெக்காண்ட்ரூ தொடர்ந்து 3 மேட்சா விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு இருக்காரு. வெஸ்ஸகர் லாஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 3 ஓவர் பவுலிங் பண்ணி ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு நினைக்கிறேன். 4 ஓவரா 3 ஓவரான்னு கன்ஃபார்ம் தெரியல, எடுத்து கொடுத்தாரு. ஸோ அது அப்டேட் ஆகாம இருக்கு. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய மஸ்ட் பிக் ஆப்ஷன் வந்து யாரை வைக்கலாம் இன்னைக்கு மேட்ச்ல? கட்டாயமா நீங்க டீம் போடுறீங்கன்னா மிச்சல் ஓவனை வந்து ட்ரை பண்ணுங்க. ஏன்னா அந்த பவர் பிளே ஹிட்டர் அந்த முதல் 4 ஓவர்லயே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா மிச்சல் ஓவன் வந்து ஒரு 30+ ரன் வந்து கண்டிப்பா ஸ்கோர் பண்றாரு. இல்லையா ஒரு 25 ரன் பிளஸ் ஆச்சும் கண்டிப்பா நமக்கு வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாரு. அதுலயே ஒரு 3 6 போறது கூட பாசிபிலிட்டி இருக்குல்ல, 3 4 போறது கூட வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரிதான் ஒரு ஹார்ட் ஹிட்டரா வந்து ஆடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. நிகில் சௌத்ரி அந்த டீமோட 6th பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கிறாரு. 2 ஓவர் பவுல் பண்ணுவாரு, பிளஸ் பேட்டிங் வாய்ப்பு அவருக்கு வந்து இருக்குது. அதனால அவரையும் மஸ்ட் பிக் ஆப்ஷன்ல கொடுக்கலாம். எலிஸ் வந்து 4 ஓவர் கம்ப்ளீட்டா அந்த டீம்ல பவுல் பண்றாரு. 1ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் ஸ்கோர் பண்ணி கொடுக்குறாரு. மினிமம் ஒரு விக்கெட் ஆச்சும் உங்களுக்கு வந்து எலிஸ் எடுத்து கொடுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து டேவிட் வார்னர் என்னதான் தொடர்ந்து 3 மேட்சா ஃபிளாப்பான ரிசல்ட் கொடுத்தாலும் அவருடைய செலக்டட் பெர்சன்டேஜ்ங்கிறது குறையவே இல்லை. ஒரு முக்கியமான மேட்ச்ல வார்னர் நல்லா ஆடுவார்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு 25+ அல்லது ஒரு 30+ ரன் வரைக்கும் நம்ம இன்னைக்கு மேட்ச்ல எதிர்பார்க்கலாம். கிரீனுக்கு வந்து பேட்டிங் வாய்ப்பு இருக்கு. நான் எப்போ சொல்றது அந்த 15 ரன் பிளஸ் ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாருன்னா லாஸ்ட் மேட்ச்ல பெஸ்ட் ஃபேண்டசி பாயிண்ட்ல வந்திருப்பாரு. இந்த விக்கெட் வந்து எடுப்பாரு நம்பலாம். ஏன்னா 4 ஓவர் பவுல் பண்றாரு அப்படிங்கும் போது வாய்ப்புகள் இருக்கு.
பேட்டிங்கும் கொஞ்சம் முன்னாடியே வர்றாரு. ஸோ ஒருவேளை சிட்னி தண்டரோட டாப் ஆர்டர்ஸ் கொஞ்சம் சொதப்பிட்டாங்கன்னா கிரீனுக்கு வாய்ப்பு இருக்கு. டாம் ஆண்ட்ரூஸ் 8 மேட்ச் ஆடி 8மே விக்கெட் எடுத்து கொடுத்த ஒரே பிளேயர் அப்படிங்கிறதுல இருக்கிறாரு. அதனால அவருக்கு எடுக்கலாம். பட் லாஸ்ட் மேட்ச் வந்து ஓவர் கம்மியா பவுல் பண்ணாரு, 2 ஓவர் வரைக்கும் பண்ணாரு. ஆனா குறையாம 2ல இருந்து 3 ஓவர் வரைக்கும் வந்து பவுல் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த 6 பேரையுமே நீங்க கட்டாயமா உங்க டீம்ஸ்ல வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நீங்க ஒரு ஸ்மால் லீக் டீம் போடுறீங்களா, இந்த பிளேயர்ஸ்க்கு வந்து நீங்க இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுங்க. மெரிடித், ஏன்னா ஹோபர்ட் ஹரிகன்ஸோட இனிஷியல் அட்டாக்கர், பவர் பிளேயர் அட்டாக் பண்றாரு, டெத்ல 1 ஓவர் பவுல் பண்றாரு. குறைஞ்சது அவருடைய அதிகபட்சம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணி 1ல இருந்து 2 விக்கெட் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல கிறிஸ் ஜோர்டான் லாஸ்ட் 2 மேட்சா விக்கெட் எடுக்கணும்னு நிறைய பேர் ட்ரை பண்ணல. பட் ஜோர்டான் வந்து டெத்ல அட்டாக் பண்ணுவாரு. குறைஞ்சது வந்து பாத்தீங்கன்னா 3ல இருந்து 4 ஓவர் அட்டாக் பண்றாரு. 1 விக்கெட் அல்லது குறையாம 2 விக்கெட் வரைக்கும் நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் எனக்கு தோணுது இன்னைக்கு மேட்ச்ல. ஆனா நிறைய பேர் வந்து 2 மேட்சா விக்கெட் எடுத்து கொடுக்காத காரணத்தினால எடுக்க மாட்டாங்க. அண்ட் டிம் டேவிடையும் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லா மேட்சும் ஒரு 25 ரன் பிளஸ் இல்ல ஒரு 30+ ரன் ஸ்கோர் பண்றதுனால நம்ம டிம் டேவிடையும் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் ஸ்மால் லீக்ல. அண்ட் நாதன் மெக்காண்ட்ரோ அந்த டீமோட 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. 1 விக்கெட் அல்லது 2 விக்கெட் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா அந்த டீமோட இனிஷியல் பிளஸ் டெத்ல அட்டாக் பண்றாரு. சாம் பில்லிங்ஸ் பேட்டிங் பிளஸ் வந்து விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால நீங்க சாம் பில்லிங்ஸையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். வெஸ்ஸகர் அந்த டீமோட டெத்ல அட்டாக் பண்றாரு. குறைஞ்சது 3 ஓவர் பவுல் பண்ணுவாரு. 1 விக்கெட் உங்களுக்கு வந்து கட்டாயம் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பவுலரா இருப்பாரு. ஸோ இந்த 6 பேரையும் நீங்க கட்டாயமா ஸ்மால் லீக்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். அடுத்து ஜீவல். ஸோ அவர் வந்து ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்கா நான் பாக்குறேன். ஏன்னா எல்லாருமே அவர் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பென் மெக்டர்மெட், பீட்டர் ஹேஷ்லோக், இதுல வந்து அல்டிமேட் ரிஸ்க் எடுக்கணும்னா இவர் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா கொஞ்சம் சேஃபா போகணும் அப்படின்னா இந்த 2 பேரையும் நீங்க வந்து கண்டிப்பா சேஃபா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த 2 பேரும் கூட ட்ரம்ப் கார்டா இருந்தாலும் ஒரு சேஃபான ஆப்ஷன். ஆனா இவர் வந்து ரொம்ப ரிஸ்க். அதே போல ஜேசன் சாங்கா, தன்வீர் சாங்கா, மேத்யூ கில்கிஸ், இதுல வந்து ரொம்ப ரிஸ்கா போகணும்னு நினைச்சீங்கன்னா இவர் வந்து ரொம்ப ரிஸ்க். ஸோ தன்வீர் சாங்கா கூட கொஞ்சம் சேஃப் தான், ஜேசன் சாங்கா கூட கொஞ்சம் சேஃப் தான். ஏன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு 20+ ரன் அடிச்சிருவாரு, இல்லைன்னா ஒரு 25+ ரன் உருட்டியே வந்து ஆடிடுவார். அதனால இந்த 6 ட்ரம்ப் கார்டையும் கொஞ்சம் கவனமா பயன்படுத்தினீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா ஸ்மால் லீக் விளையாடக்கூடியவங்களுக்கு சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டனை நான் பாக்குறது நிகில் சௌத்ரி வந்து ஒரு பெஸ்ட் சேஃபான கேப்டனாகவும், வார்னர் வந்து ஒரு பெஸ்ட் வைஸ் கேப்டனா இன்னைக்கு மேட்ச்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குது. அதே போல கொஞ்சம் ரிஸ்கான கேப்டனா பாத்தீங்கன்னா எலிச வந்து கேப்டனா ட்ரை பண்ணலாம், கிரீனையும் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். ஏன்னா கிரீனோட பேட்டிங் ஆர்டர் வந்து கொஞ்சம் டாப்ல வருது. ஒரு 5 விக்கெட் போனோடனே உள்ள வர்றாரு அப்படிங்கும்போது ஒரு 15வது ஓவருக்கு அந்த மாதிரி வந்தாலே ஒரு 20 ரன் ஸ்கோர் பண்ணி ஒரு விக்கெட் ஸ்கோர் பண்ணா நல்ல ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு வந்துருவாரு. அதனால இந்த 4 பேரையுமே உங்க ஆப்போனன்ட் வந்து கட்டாயமா ட்ரை பண்ணிட்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இப்போ ஒரு சேஃபான ஒரு ஸ்மால் லீக் டீம் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா சாம் பில்லிங்ஸ், பென் மெக்டர்மெட், அடுத்து வந்து டேவிட் வார்னர், மிச்சல் ஓவன், கிரீனி, நிக்கில் சௌத்ரி, ஜோர்டான், மெரிடித், எலிசே, வெஸ்ஸகர் அண்ட் நாதன் மெக்காண்ட்ரோ. இதுல வந்து டாம் ஆண்ட்ரூஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க கட்டாயமா கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். ஆனா இந்த பிச்சில் ஃபாஸ்ட்டுக்கும் ஸ்பின்னருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டுக்கு வந்து அதிகமா இருந்ததுனாலதான் நான் 2மே ஃபாஸ்ட்டுக்கு போயிருக்கேன். இல்ல கண்டிப்பா வெஸ்ஸகருக்கு மேல டாம் ஆண்ட்ரூஸ் வந்து நீங்க வந்து போகலாம். ஸோ தொடர்ந்து இத்தனை நாள் வந்து பாத்தீங்கன்னா பிபிஎல் வீடியோ டிசம்பர்ல இருந்து ஜனவரி 2 மாசம் அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். தொடர்ந்து உங்க ஆதரவை வந்து நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து கொடுத்தீங்க, டெலகிராம் சேனலுக்கு கொடுத்தீங்க, வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க, லைக் பண்ணீங்க. ஸோ அது எல்லாருக்கும் உங்களுக்கு நன்றி நண்பா. ஸோ அப்கமிங்ல ஒரு முக்கியமான ஒரு வீடியோ போடலான் இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ட்ரீம்லோடே உண்மையா பொய்யா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரு பெஸ்டா ஒரு சின்ன வீடியோவா, ரொம்ப வாரம் வாரம் ஒரு வீடியோவா அப்லோட் பண்றதுல நமக்கு செட் ஆகாது. ஒரு அதிகபட்சம் ஒரு 15ல இருந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ள நீங்க கேட்கிற எல்லா கேள்விகளுக்கும் ஒரு பதிலா ஒரு வீடியோ வந்து கண்டிப்பா ரெடி பண்ணலான் இருக்கேன். அதாவது இந்த சாம்பியன்ஸ் டிராபி நமக்கு பிப்ரவரி 19 வந்து ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு நல்லா கரெக்டா ஒரு ஃப்ரீயா இருக்கிற நாளா பார்த்து எல்லாரும் அந்த டைம்ல ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறேன். ஸோ மறக்காம உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்தது இந்த ஃபேண்டசி பத்தியோ இல்ல எதை பத்தியோ மேட்சை பத்தியோ அப்படி இருந்தா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல இந்த ஃபைனல் பிபிஎல் வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு போங்க. இந்த கமெண்ட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த வீடியோ வந்து ரெடி பண்ண போறோம். அதனால கண்டிப்பா எல்லாரும் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அதுக்கான ரிப்ளை வந்து கூடிய சீக்கிரத்துல ஒரு வீடியோவா உங்களுக்கு வந்து ஏன் வேணும்னா உங்களுடைய கமெண்டை கூட அதுல அப்படி
போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து நம்மளுடைய ஆன்சரை வந்து நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். ஸோ எல்லாருமே உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ அதை கண்டிப்பா கேளுங்க. அந்த கமெண்ட்ஸ் கூட நம்ம வந்து அப்படியே இதுல ஸ்கிரீன்ல போட்டுட்டு அதுக்கு கீழே கூட உங்களுக்கு வந்து தேவையான ஆன்சர் வந்து கண்டிப்பா நம்ம வந்து சேனல் சார்பா கொடுக்குறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு. ஏன்னா நம்ம எந்த ஒரு பிரைமும் எதுவுமே நம்ம பண்ணது கிடையாது இது வரைக்கும். நான் வந்து சேனல் ஆரம்பிச்சு 4 வருஷம் கிட்ட ஆகுது. ஒரு பிரைம் யாரையும் ஏமாத்துறேன் ஒண்ணுமே கிடையாது. நான் என்ன டீமை வச்சு விளையாடுறனோ அந்த டீம் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அதையும் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு எத்தனையோ ஃப்ரீயா இருக்கிற சேனல்ல போய் ஜாயின் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா பிரைம்ல தான் நம்ம வந்து அகைன்ஸ்ட், பிரைமுக்கு தான் நம்ம அகைன்ஸ்ட். ஏன்னா சும்மா அவன் வந்து பிரைம்ங்கிறதுனால அவன் ஏதோ பெஸ்டா டீம் கொடுப்பான் அப்படிலாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. நம்மள போலதான். என்ன அவன் ஒரு நாளைக்கு ஒரு 6 மேட்ச் கிட்ட கவர் பண்றான் அப்படின்னா அந்த ஒரு மேட்ச் வின் பண்றத பெருசா உங்ககிட்ட வந்து காமிப்பாங்க. இந்த மாதிரி நாங்க வின் பண்ணிட்டோம், அந்த மாதிரி வின் பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனா தோத்த 5 மேட்சை உங்களுக்கு காமிக்கவே மாட்டாங்க. அவங்களுடைய பிரைம் குரூப்ல 6 மேட்ச் கவர் பண்ணியிருப்பாங்க, ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க வந்து உங்ககிட்ட சொல்றது ஒரு மேட்ச் கவர் பண்ணி ஒரு மேட்ச் கிளீன் ஷீட் 100% வின்னிங் அப்படிலாம் ஒரு வெங்காயமும் இருக்காது. அதனால ஏமாந்துடாதீங்கிறதுக்கு தான் நம்ம வந்து பிரைமுக்கு அகைன்ஸ்ட். மற்றபடி ஃப்ரீயா கொடுக்குற எத்தனையோ சேனல் இருக்கு. நான் கூட ஃப்ரீயா எத்தனையோ சேனல்ஸ் இருக்கு, அதுல கூட நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னோட தான் கட்டாயமா ஃபாலோ பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க கண்டிப்பா என்னோட வீடியோ தான் நீங்க பாப்பீங்க. பிடிக்கலையா நீங்க வேற ஒருத்தவங்களை தான் பாப்பீங்க. அதனால அது பாக்குறது கொஞ்சம் நல்ல சேனலா பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் நம்ம சொல்றது. பிரைம் இதுலலாம் போய் ஏமாந்துடாதீங்கிறதுக்காக தான். ஸோ இதை பத்தி உங்களுக்கு டவுட் இருந்தது, இல்ல ஒரு கான்டெஸ்ட் வந்து எப்போ ஜாயின் பண்ணணும் அப்படி எந்த டவுட்டா இருந்தாலும் கண்டிப்பா இன்னைக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இதுக்கான ரிப்ளை கூடிய சீக்கிரத்துல வரும். நம்ம வந்து சும்மா சீரியஸ் மாதிரிலாம் எனக்கு பண்ண தெரியாது, அது இதாகாது. கண்டிப்பா உங்களுக்கு ஒரே வீடியோல பெஸ்டா கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலனாலும் லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி ஃபேண்டசி நம்மள மாதிரி விளையாண்டுட்டு இருந்தா அவங்களுக்கும் லிங்க் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. அவங்களும் பார்த்து பயனடையட்டும். ஸோ வீடியோ கொடுத்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.